இவங்க ரெண்டு பேரும் நடத்தினா கொள்ளக்காரங்க கிளம்பிக்குது. ஏய் சட்டி பையனை பிடிக்காதீங்க. என் நாடு 20-35 ரூபாங்க அந்த பையனை. நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு பொன்னுலோகம், இந்திரலோகம், அமரலோகம் என்று சொல்லக்கூடிய என் நாட்டுக்கு 3 பெயர் உண்டு. முருகு தட்டு கம்முன்னு தந்துங்களே காது கேக்குதா? அந்த கடை முறுக்கு தான் நல்லா இருக்கு. தின்னு அண்ணா கூட வாங்கிட்டு. எந்த கடை முறுக்கு நல்லா இருக்குது? ஏதோ ஒரு கடை முறுக்கு. பேசுறதுலயே ஒரே நிமிஷத்துக்கு மேல பொறுக்க முடியாது. போய் வாங்கிட்டு வா. என்ன உனக்கு டீயே? பேசுறதுலயா? சரி பேசிக்கலாம் அவட. ஏய் ஏங்க சில்லறை. நான் சொல்றியா? நீங்க சில்லறை இல்லங்க, சில்லறை கொடுங்க. ஏய் என் நாடு என் நாட்டின் பேர் என்ன? பொன்னுலோகம். பொன்னுலோகத்தை பெருமிதமாக ஆண்டு வரக்கூடிய ஏன் இந்த மன்னனாக இருந்தாலும் எனக்கு திருமணம் நடந்ததா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? உனக்கு இல்லையா? எனக்கு தெரியாம ஒரு நாளாக போச்சுங்க. என்னடா அது? கல்யாணம் தான். எனக்கு தெரியாம கல்யாணம்? கல்யாணம் பண்ணிட்டே பொண்டாட்டி கட்டிட்டியா? ஓய் கல்யாணம் பண்ணியா பொண்டாட்டி கட்டினா? பொண்டாட்டி கட்டிக்கிடுங்க. கல்யாணம் பண்ணல பொண்டாட்டி மட்டும் தான் கட்டினேன். அதனால 2 கட்டி போய் இருக்கேன். ஆமாங்க. ஏய் நான் எனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? என் ஆசை நாயகி கண்ணே மணியே மணியே கற்கண்டே அந்த 1000 போய் அந்த 1000 கை கட்டிட்டு போன நீ இல்லடா. என் மனைவி இந்த பக்கம் இப்படி திரும்பி சொல்லுவேன். இப்படித்தான் திரும்பி அந்த பக்கம் சரியில்ல, இந்த பக்கம் வந்துருங்க. சொல்லுங்க. என் மலையிட்ட மங்கை அவள் எப்பேற்பட்டவன்? யாருங்க? எப்படி அடி வாங்கி சொல்லுங்க. யாருங்க? என் மனைவி யாரா? அவள் பேர் என்ன? என் ஆசை நாயகி அவள் யார் தெரியுமா? சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. இந்திராணி திருமணத்தை செய்து இந்த பொன்னுலோகத்தில் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் இன்று தேவர் சமயம் அமைக்க வேண்டும். அன்னைக்கு தேவர்களை வரக்கூடிய நாள் மாலையிட்ட மங்கை அரவணையில் இருக்கின்றால் பிறகு சந்திப்போம். ஆமா மாலையிட்ட மங்கை அரவணையில் இருக்கின்றா. சரிங்க அழைத்து வா, பிறகு சந்திப்போம்.
பூஜை காட்டுற புண்ட பையனை ஒப்பன ஓடி என்னடி நினைச்சுக்கிட்ட பணமரத்துல பார்த்து உனக்கு புதுமையான பேரு ஆனா பல்லுலன்னா வாய் சின்னதாகிறதுக்கு அதே பக்கத்துல போட்டு படுக்க மாட்டேன் நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்டி உனக்கு எதுவுமே இல்லையே யார் சொன்னா பின்னாடி வா காட்டுற மாதிரி இல்ல கோமன் தவிர்த்தா ஆமன் தவிர்த்தா அங்க என்னங்க ஒண்ணுமே இல்ல அங்கேயும் இல்லடா மச்சான் போன் டைம் பார்த்தால சொல்லுங்க நீ என்ன வேணும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா உனக்கு ஒண்ணுமே உலகமே தெரியும் ஆமா 5 விஷயம் 4 விஷயம் மத்தளவாரா அப்படித்தான் நம்ம வீட்டு போயிரு யாருக்கு கட்டி விடுவாடா அடி அம்மா இருந்தாலும் நம்ம வந்த பெரியவருக்கும் அருமை ஒண்ணு நம்ம தாய் குலத்துக்கும் நம்ம பெரியோர் பெரியவர் அவற்று பெரியவர் அந்துகளை வட்டி விட்டுக்கிறியா அனைவற்ற பேர்களுக்கும் நமது நாடக குழுவின் சார்பாக கரமத கூட்டி சரமதை தாண்டி மனமார்ந்த நன்றி வணக்கம் அம்மா இருந்தாலும் கதை கண்டா வித்வானா இருந்தாலும் கற்றோரும் அதிக தெரியும் வணக்கம் தனக்கு அழகன் தான் வணக்கம் வணக்கம் தனக்கு சரி நமதி வண்டி இருக்குது சார் மன்ன ஏய் கட்ட வழக்கு மாதிரி கடமா இருந்தா முண்டாயிடுவேன் யாரும் கொடுக்க மாட்டாங்க கட்ட வழக்கு மாதிரி கேட்டு பாரு இல்லைன்னா ஊஞ்சிக்கு வந்துருவோம் நான் ஊஞ்சிட்டு வருவேன் ஆனா கதை கண்டவை சொன்னா இருந்தாலும் கற்றோரும் அதிக தெரியணும் அதான் கற்றது கையழகு கற்காதல் உலகளவு கல்விக்கு கரையல்லை அத கற்பதற்கு நமக்கு வயசும் கிடையாது எப்படி வயது கிடையாது நமக்கு வயது கிடையாது இன்னும் நமக்கு முன்னால அரசாணை வழங்கக்கூடிய என்ன மதிமிக்க மனது உரிய அதாவது அடுக்கு பாருக்கு சேர்ந்த அடுக்கு பாருக்கு சேர்ந்த அண்ணவாகிய இன்னும் மணியண்ணவாதியார் அவர்கள் அவர் நாடக குழுவிலே அதாவது பணிபுரிந்து வரக்கூடிய அனைவற்ற பேர்களுக்கும் இன்னும் சரஸ்வதி நாடக சபா உடன்பிறந்த சகோதரன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் இன்னும் விஜய் அவர்களுக்கும் இன்னும் அதாவது பிரேம் அவர்களுக்கும் இன்னும் சக்தி அவர்களுக்கும் இன்னும் மிருக மாஸ்டர் பெரியமாதன் இருக்கிறார் மிருகத்துக்கு மாஸ்டர் மிருகத்துக்கு மாஸ்டர் மிருகம் மாஸ்டர் நல்லூர் சின்ன மாதிரினா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மகன் அதாவது ஸ்ரீதர் அவர்களுக்கும் அவங்க பையனா என்ன மணியன் அவர்களுக்கும் அதாவது இன்னும் மையன் அவர்களுக்கும் இன்னும் செல்ல தன்னுடைய வயிறு செல்லும்
போட்டுக்கிட்டு பொம்பளை வர்ற பொம்பளைய பாக்குறதுக்கு பெரிய பொம்பளையா இருக்கிறாளே மதிப்பு மரியாதை இருப்பான்னு பார்த்தா ஆடை அலங்காரம் ஆடை அலங்காரம் சேலை சிங்காரம் சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாற்பழக்கம் ஒரு மனிதனுக்கு இந்த தெருக்கூத்துல ரொம்ப நெசமாலுமே கலைஞர்கள் நிறைய கட்டுட்டாங்க. ஒரு மனிதனுக்கு கலைஞர்ல வரனா வரங்கணும், வரலன்னா வரலன்னு சொல்லி வரல சொல்லிடணும். 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 8 மணிக்கு மேல 11 மணிக்கு கூட்டு வரும். அண்ணன் மட்டும் நம்ம என்ன வேலை செய்யறோம்? ஏன் எந்திரிச்சு நடத்த நேரத்தை வரலாம், படுத்து தூங்குறோம். நாம 80 வயசுக்கு இதெல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டிய விதியே கிடையாது. நமக்கு என்ன ஒரு 30-36 வருஷம் உங்களுக்கு 23-24 இருக்கும். எனக்கு எத்தனை வயசு சொன்ன? 24. நாதிரி முண்டைய எனக்கு 24 வயசு தானே? 24 12 வயசு. அது உங்க பேராண்டிக்கு என் பெயர் என்ன? சந்திரன் உதயமாலே நாடத்தில் மிகதமாது கற்பில் சிறந்த அற்புதமான மங்கை புலமிசி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. புலமிசி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. இந்திராணி என்னடா அமைதியா பாக்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் வீட்டுக்கு போய் கேட்கணும். எப்படி? நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் அவங்க சொல்லு காது கேட்கணும். அதுக்கு தான் ஆடுறது பாடுறது. பாட்டை ரசிக்கக்கூடிய இருப்பாங்க, ஆட்டத்தை பார்க்கக்கூடிய இருப்பாங்க, வேஷத்தை பார்க்கக்கூடியவர்களும், கதை கேட்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. இத்தனை பேர்த்து நம்ம சமாளிக்கணும். அதுக்கு தான் இந்த கலைக்கு உண்டான மரியாதை. ஆமா, என் பெயர் இந்த ஆடியாகும். இந்திராணி இருந்து விட்டாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க?
புடவை மாத்திராளே ஒருத்தர எத்தனை புத்தனை வைத்திருப்பான் இது ஏடா ஒரு புடவை கட்டிட்டு வராளே திரைமுகப்பு என்று சொல்லக்கூடிய நோயிலாடு விலக வேண்டும் என்று தேவர்கள் ஒரு புறம் அசுராதிகள் ஒரு புறம் என்று அமர்ந்திருந்தார்கள். அந்த அமரத்தில் பிறந்து என் பெயர் சசி தேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. அமிர்தத்துல பிறந்தீங்களா? சரிமா, அப்படி அமிர்தத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நன்றாக பாரு, வேற கருப்பு மணியே போட்டிருக்கிற. அடியா என்ன மாலை
கலையில எங்க பொண்ணு தான் ஒரு மனுஷன எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாமே ஒரு மனிதர் தான். தன் மனைவியும் கணவனும் ஒன்றாக வாழக்கூடியவர்கள். அவியலுக்கு மனைவி மனசுல என்ன இருக்குது, கணவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாது. உண்மைதானே? உண்மைதான். கணவன் ஒன்று நினைத்தால் மனைவி ஒன்று நினைப்பாளாம். அப்ப திருக்கலையூர்ல திருதண்ட பக்தன் வெண்டாட்டிலையும் தாய்க்கு தலைமகனா இருக்கணும். அது தாயாரும் அடிமையால் அமர வைத்து தந்தையால் சிறக்க இருக்கணும். அப்படி என்று மனதை பரிசோக சிவபெருமான் அத கேட்டாராம். இவரும் கொடுக்கணும். ஒரு வெள்ளக்குள்ள யார் கேட்டா கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவரு விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி கல்லால் இருக்கு கல் சிலையே தங்கத்தால் செய்திருக்கிறேன், மண்ணால் இருக்கும் மாளிகை மகனம், அதாவது மண்ணால் இருக்கக்கூடிய அதாவது கோபுரத்தை கல் சிலையே நான் பொன்னால கட்டுறேன். என் மனசுல இருக்கிற மாதிரியே எங்க மனைவி மனசுல இருக்கணும். அதாவது மனைவி மனசுல எப்படி இதோ அது போலவே என் மகன் சீராள மனுஷன் இருக்கணும் அப்படின்னு விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி வெள்ளப்பிள்ளையா கோயிலுக்கு முன்னாடி வேண்டுதலை வச்சுட்டு வந்தாராம். அங்கிருந்து வந்த உடனே தன் வெங்காட்டு வாங்கிக்கிட்ட மகனை பறி கொடுக்கணும் இப்படி முடிவு கேட்கறான்னு சொன்னோன்னே அப்படியே ஆகட்டும் சாமிட்டாலும். சீராள கிட்ட ஒண்ணு பழி கொடுக்கணும்பா அப்படின்னு ஒண்ணு அப்படியே ஆகட்டும் தந்தை அப்படின்னாராம். அந்த புராணத்துலதான் 3 பேத்துக்கும் ஒரே மனுஷன் இருந்துச்சான். இப்ப இந்த கலியுகத்துல அதாவது சிறிதரம் புரகதீஷ் ஆனா 2 பேரும் இரண்டா ஒன்றா இணையறாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். இந்த கலையில கட்டுறது கையழகு, நமக்கு கத்துக்கிறது வயசே கிடையாது. அதனால இந்த கலையில நீடோடி ஆயுள் பெற்று நோயில்லாத வாழ்வு செல்வத்தோடு கலைவாணி அருள் பெற்று காரியம்மன் அருள் பெற்று இதுலயும் 2 பேத்தையும் சம்பாதிக்கிற பாரு இந்த நடிகர் கருப்பா பொறுப்பா அப்படியே தார் ரோடு கலர்ல, அது பெரிய விஷயம் தான். ஆமா பொண்டாட்டி 2 ஆனா மையன் அவர்களுக்கும் இந்த கலையில கலைவாணி அருள் பெற்று காளியம்மன் அருள் பெற்று நீடு ஓடி வாழ்க அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமா சித்திரச்சானன் மந்திரமாலை என்று பிள்ளையில் ஒன்று. நீ வந்த விஷயம் என்ன? உங்களோட கணவர் வர சொன்னாரு. அப்படியா? புறப்பட போவோம். பைத்தியமா? எனக்கு பைத்தியம் கிடையாது. என்னடா எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க? ஏடா என்ன பண்றதுங்க? எல்லாம் நாட்டு நடப்பு அப்படி போயிட்டு இருக்குது. ஆமா, எங்க என் மனைவி ஓய் இங்க படுத்து கொண்டு இருக்கா? இந்த பாருங்க, இங்க பாரு. கண்ணே கண்ணே மணியே கற்கண்டே
மன்னன் திருவடிக்கு வந்தனம் செய்வேன். மன்னன் பாதத்தை மகேஸ்வரன் பாதமாக பணிந்ததனால் இன்று போல் என்றும் இந்த மன்னனருகாமையிலே இந்த பொன்னுலோகத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. அதுக்கு காரணம் பெண்ணே, தேவர் சபை அமைக்க வேண்டும். தேவர் சபை மாபெரும் தேவர்களும் ரிஷிகளும் இன்று வரக்கூடிய நாள். அன்று அப்படி இருக்கிற பொழுது ஏதோ ஒரு சத்தமாக இருந்ததை பார்க்கலாம். அனுபவம்